இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நோக்கி அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்தபோது கீழ்மாடியில் 63 தொகுதிகளை தாரை வார்த்தீர்கள் என்றும் நினைவு கூர்ந்து விமர்சனம் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தொடர்ந்து இந்த மாறி மாறி வார்த்தை மோதல்களில் ஈடுபடுவது வழக்கமாக அதை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அறிக்கை வாயிலாக எடப்பாடி பழனிசாமி என்ன கூறியிருக்கிறார்? தமிழ்நாட்டினுடைய நியாயமான நிதி உரிமையை பெறவே நிதி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் தற்போது அது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். முந்தைய 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டங்களை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது என்று வீரவசனம் பேசி தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை பெற செல்லாத நீங்கள் இப்போது மட்டும் செல்ல வேண்டிய காரணம் என்ன? தமிழ்நாடா? இல்லவே இல்லை, உங்கள் குடும்பம் தானே என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ரெய்டை பார்த்து யாருக்கு பயம் என்றும் அது கண்ணாடி, உங்களை பார்த்து நீங்களே ஏன் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றும், அறிவாலய மேல் மாடியில் சிபிஐ ரெய்டு வந்த போது கீழ் மாடியில் நீங்களும் உங்கள் தந்தையும் 63 தொகுதிகளை தாரை வார்த்த போது டேபிளுக்கு கீழ் தவழ்ந்து சென்றீர்களா என்றும் தற்போது கடுமையான விமர்சனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று மதியம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்டிருந்தார். சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில், கச்சத்தீவு முதல் காவேரி வரை தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரை வார்த்த நீங்கள் மாநில உரிமை பற்றியெல்லாம் பேசினால் மக்கள் சிரிப்பார்கள் என்றும் இதற்கு பின்னர் பல்வேறு விஷயங்களையும் தற்போது கேள்விகளாக முன்வைத்திருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் மிகவும் வேண்டிய நபர் என்று சொல்கிறார்களே, ஈடி ரெய்டு என்றதும் ஏன் அந்த தம்பி நாட்டை விட்டே தப்பி சென்றார் என்றும், டாஸ்மாகில் தம்பி அடித்த கொள்ளையில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பங்கு இருக்கிறதோ என்ற சந்தேகம் மக்களிடையே வலுவாக இருப்பதாகவும், உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அதற்கு முதலில் பதிலை சொல்லிவிட்டு மற்றதை பேசுங்கள் என்றும் கடுமையான வார்த்தை போர் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்று மதியம் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி எதிர்க்கட்சித் தலைவரை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தால், தமிழ்நாட்டின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்ததாகவும், கொண்ட கொள்கையில் தான் உறுதியாக இருப்பேன், தமிழ்நாட்டிற்கான நிதியை போராடி பெறுவேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இது போன்ற பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைத்த வண்ணம் இருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர். யார் அந்த சாரில் ஆரம்பித்து யார் அந்த தம்பி என்று அவர் அந்த பதிவில் முடித்திருக்கிறார். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.